ஆரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலான அல்வா செய்ய போறோம். அதாவது கீரை அல்வா. ஓகேவா? கீரையும் கோதுமை மாவையும் யூஸ் பண்ணி எப்படி அல்வா செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ கோதுமை மாவு வந்து ஃபர்ஸ்ட் சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டு அதை வந்து அதுக்கப்புறம் ஒரு 2 hours நம்ம வந்து தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். ஓகேவா? நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி அதை வந்து தண்ணியில் 2 hours ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம். ஸோ இது ஊறுற கேப்பில் நம்ம வந்து பசலைக்கீரை பறிக்கலாம். ஸோ பசலைக்கீரை பார்த்தீங்கன்னா இப்போ என் வீட்டு முன்னாடி ஃபுல்லாக அது அழகாக படர்ந்து கிடக்கு. மாடி வரைக்கும் போய் சும்மா ஜம்முன்னு வளர்ந்து கிடக்கு. ஃபுல் வீடியோ லைக் வீட்டு முன்னாடி வந்து முன் பக்கம் தெரியாத லெவலுக்கு நல்லா படர்ந்து கிடக்கு சூப்பராக. ஸோ இதில் தான் லீஃப் எடுக்க போகிறோம். ஸோ இந்த லீஃப் தான் இன்றைக்கி நம்ம அல்வா செய்ய யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் லீஃபை பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக என் கை தரத்துக்கு இருந்த மாதிரி இருக்குது பாருங்கள். என் கை அகலத்துக்கு இருந்த மாதிரி இருக்குது. ஸோ நல்ல பெரிய லீவ்ஸு. ஸோ சூப்பராக இருக்கும். இந்த பசலைக்கீரை டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஸோ இந்த பசலைக்கீரை தான் பறித்து நம்ம வந்து இன்றைக்கி அல்வா செய்ய போகிறோம். ஓகேவா? ஸோ கீரை பறிச்சாச்சு, கழுவியாச்சு. அதை வந்து மிக்சியில் போட்டு இப்போ அரைக்க போகிறேன். ஸோ அரைச்சாச்சு. ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபில்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்படியும் கசடுகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வேண்டாம். நமக்கு வந்து பியூர் வாட்டர் மட்டும், அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் மட்டும் இருந்தால் போதும். ஸோ நல்லா ஜூஸ் வடிகட்டுற இதில் வச்சு வடிகட்டி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு காட்டினதை விட டபுள் மடங்கு லீஃப் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போது இது வந்து ஆக்சுவலாக 3 ஹவர்ஸே ஆகிடுச்சி. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த பால்லாம் வந்து கோதுமை பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வெளியே வர அளவுக்கு நல்லா கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சக்கையை வந்து வெளியே எடுத்துருவேன். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா இந்த பால் தான் வந்து நமக்கு வந்து இந்த அல்வாக்குள்ளே ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். ஸோ கோதுமை பால் ரொம்ப முக்கியம். ஸோ கோதுமை பால் ரெடி இப்போ. ஸோ அதே மாதிரி கீரை பால் இதுவும் ரெடி, சாரும். ஸோ இது கோதுமை பால், இது கீரை சாறு. அது வந்து கோதுமையில் வேஸ்ட்டானது, அந்த டம்ளரில் இருக்கிறது வந்து கீரையிலேருந்து எடுத்த எக்ஸ்ட்ரா இது வேஸ்ட்டு. ஓகேவா? ஸோ அது ரெண்டும் வேஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து அடுப்பில் வந்து கடாயை வச்சு ஹீட் பண்ணிவிட்டு, நல்லா ஒரு நான்ஸ்டிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லைனாக்கி நல்லா ஹெவி பாட்டம் இது எடுத்துக்கிடுங்க. அதில் வந்து கொஞ்சம் நெய் போட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் முந்திரி பருப்பு வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஸோ முந்திரி பருப்பு வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் போதும். சரி, ஃபஸ்ட்டே வந்து நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். ஸோ முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை ஆகட்டும். கொஞ்சம் நல்லா பழுப்பு நிறம் ஆகட்டும். இது வந்து முந்திரி பழம். இது வந்து நான் அல்வாவில் போடுறதுக்காக போடலை, நான் சாப்பிட்றதுக்காக போடுறேன். நீங்கள் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் முந்திரி பருப்பு இல்லை பாதாம் இருந்தால் பாதாம் போட்டுக்கிடுங்க. ட்ரை நட்ஸ் மட்டும் போட்டால் போதும். ட்ரை ஃப்ரூட்ஸ் போட வேண்டாம் அல்வாவில். ஸோ அதனால் அல்வா வந்து கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். உடனே சாப்பிட்றதா இருந்தால் போடலாம் ஆக்சுவலாக. ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்து எடுத்துகிட்டு, ஸோ ஃப்ரூட்ஸ் அந்த ட்ரை நட்ஸையும் ஃப்ரூட்ஸையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அகைன் வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ரா விட்டுக்கிட்டு அதில் வந்து நம்ம கோதுமை பால் எடுத்து வச்சுருக்கோம்ல ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோதுமை பால் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? அதை ஆட் பண்ணி அடியில் வந்து கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணாமல் ஊற்றிட்டேன். ஸோ அடியில் வந்து நல்லா திக்கான பால் இருக்கும். அதையும் கொஞ்சம் எடுத்து விட்டுக்கணும். சரிங்களா? நல்ல ஒயிட் கலரில் பால் எடுத்து தெரியுதா அங்கே உள்ள? ஸோ நல்லா கோதுமை பால். இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஓகே, நல்லா கொதி வந்துடுச்சு. கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டிங்கன்னா ஏதாவது லைக் நம்ம அந்த மாவு எடுத்தோம்ல வேஸ்ட் மாவு, அதில் ஏதாவது பீசஸ் வந்துருந்துன்னா அதை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துருங்க. எதையும் உள்ளே போடாதுங்க. ஓகேவா? ஸோ ஒன்லி அந்த கோதுமை பால் மட்டும் இருக்கட்டும். ஒரு துண்டு கிடச்சிட்டு. ஸோ நல்லா வச்சு கிண்டுங்க. ஸோ கொஞ்சம் ஓரளவு கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கீரையை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ கீரை மில்க் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், சாறு. அந்த சாறை மட்டும் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த சாறு பார்த்திங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, நம்ம கோதுமை பால் இருந்துச்சுல அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துச்சுன்னு சொல்லலாம், டபுள் மடங்கு. ஸோ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் நெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுருக்கேன். தவா பிடிக்காது, பட் இருந்தாலும் கீரை போடுறோம் பார்த்தீங்களா?
ஒட்டிக்கக்கூடாது. இதே தேங்காய் பாலில் செய்வாங்க அல்வா பொதுவாக, கோதுமையும் தேங்காய் பாலும் போட்டு. ஸோ அப்படி பண்ணும்போது கோதுமை பாலில் இருக்கிற எண்ணெய் இது வந்து இது பண்ணும். பட் கீரையில் அந்தளவுக்கு ஆயில் இது கிடையாது. அதனால் நான் வந்து நெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ விட்டு நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு 1/2 hour எடுக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே எடுக்காது. அதுக்கு மேலே நமக்கு அல்வா ரெடி ஆயிரும். ஸோ இது வந்து நல்லா கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் கொஞ்சம் கிண்டிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இது ஆட் பண்ணால் போதும், சுகர். ஸோ வந்து நான் வந்து சீனி இல்லை வெள்ளை சர்க்கரைலாம் ஆட் பண்ணல. நான் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னா நாட்டு சர்க்கரை தான் ஆட் பண்ண போகிறேன். கரும்புலேருந்து எடுக்கிறாங்களா, கடைகளில் கிடைக்குது. 1/2 kg 55 rupees நினைக்கிறேன். ஸோ அந்த நாட்டு சர்க்கரை தான் வாங்கி நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த நாட்டு சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஓரளவு குட் ஃபார் ஹெல்த்துன்னு சொல்லலாம். ஸோ கோதுமை அண்டு கீரை அண்ட் நாட்டு சர்க்கரை, ஸோ மூணுமே வந்து ஒரு நல்லது. நல்லா கொதி வந்துடுச்சு. ஓகே, ஸோ நம்ம வந்து கொஞ்சம் 2 minutesல வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு 10 minutes ஆக்சுவலாக அந்த கேப் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணிவிட்டு ஒரு 10 minutesக்கு அப்புறம் தான் வந்து நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணேன். ஒரு 10 minutes நல்லா கொதிக்க விட்டு, பட் கிளறது மட்டும் நான் கண்டினியூஸாக கிளறிட்டே இருந்தேன். ஓகேவா? ஸோ அப்படின்னா தான் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும். எல்லா இதுவும் நல்லா வேகும், கட்டி பிடிக்காமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கும். ஸோ வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ நாட்டு சக்கரை ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நாட்டு சர்க்கரையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோனா நான் வந்து ஒரு 200 கிராம் ஆட் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இவ்வளோ இருக்குது. 200 கிராம்ட்டு சொல்ல முடியாது, கம்மி தான். அதோட கம்மியாக தான் ஆட் பண்ணியிருப்பேன். என் கையளவுக்கு 4 கை எடுத்தேன். ஓகேவா? ஸோ இது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன், ஒரே டைமாக ஆட் பண்ணிடல. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோண்டு எடுக்கிறேன்னு. ஸோ பட் வந்து ஃபுல் ஹேண்டுக்கு வந்து ஒரு 4 hand வர்ற மாதிரி ஆட் பண்ணேன். மறுபடியும் கொஞ்சம் கழித்து போடுவேன். கன்சிஸ்டன்சி பார்த்து தான் போட்டேன். ஸோ தேவைக்கு ஏற்றாப்புல போடணும்பாங்க. ஸோ அதே போல் தான் உங்களோட தேவைகள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்றாப்புல போட்டுக்கலாம். ஸோ மறுபடியும் கொஞ்சம் நெய் விட்டேன். ஏன்னா சுகர்ஸில் வந்து தீஞ்சு போகிற தன்மை அதிகமாக உண்டு. அதை போய் தீஞ்சு ஒட்டிக்கக்கூடாது. அதனால் வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கிட்டேன். ஸோ நல்லா கிளறி விடணும். கிளறது மட்டும் அந்த அல்வா செய்யும்போது இது ஒன்று தாங்க பெரிய தொல்லை. கிளறிக்கினே இருக்கணும் உட்காந்து மணிக்கணக்காக. பட் இந்த அல்வாவை பொறுத்த வரைக்கும் மணிக்கணக்கு ஆகலை, அதான் உண்மை. 30 minutes அவ்வளோதான் ஆயிருக்கும். ஸோ நீங்கள் நல்லா இது வந்து நல்லா கனமான நான்ஸ்டிக் தவா. ஸோ வந்து அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருந்துச்சு. குயிக்காகவே முடிஞ்சிட்டுன்னு சொல்லலாம். குயிக்காக முடிஞ்சிட்டுங்கிறதோட நான்ஸ்டிக் தவா ஒட்டுறது பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. இதே நம்ம வந்து வேறு ஏதாவது கடாய் யூஸ் பண்ணியிருந்தோம்னா என்ன ஆகும்னா அதிகமாக ஒட்டும். ஸோ அது வந்து நம்ம கிளற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 2 minutes வந்து 2 minutes இல்லை 30 seconds கிளறாமல் விட்டாலும் உடனே அடி பிடிச்சிரும். பட் வந்து இந்த நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணதுனால எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான்ஸ்டிக் தவா யூஸ் பண்ணுங்கன்னு நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அல்வா நான் செய்யும்போது கடாயில் வச்சு செஞ்சோம்னா அது நம்மளை செஞ்சிடும். ஸோ ஆனால் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நல்லா கொதிக்கட்டும். ஸோ மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் நாட்டு சர்க்கரை. சைடில் அந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இல்லாமல் பார்த்துக்கிடுங்க. அதை அப்பப்போ எடுத்து உள்ளே விட்டுருங்க. ஏன்னா அது அங்கேயே இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அது மட்டும் நல்லா சுண்டை காஞ்சிரும். ஸோ அது மட்டும் அல்வா பதத்துக்கு வந்துடும். அப்புறம் உள்ளே இருக்க தண்ணி அதனால் வந்து கிளறும்போது எல்லா இடமும் வந்து இல்லாமல் எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் அப்பப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளறும்போது சைடில் இருந்து எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பேன். அது வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அது மட்டும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகாமல் இருக்கும். ஸோ எல்லா இடமும் வந்து ஒரே அளவில் குக் ஆனால் தான் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் எப்பவும் மேலோடி இருக்கிறதையும் கிளறி உள்ளே விட்டு கிளறிட்டே இருக்கேன். ஸோ வந்து அந்த குக்கிங் ப்ராசஸ் வந்து ஒரே சீராக இருக்கும். ஸோ நல்லா இது ஓரளவு கன்சிஸ்டன்சி இப்போ பாதி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ இனிமேல் என்ன வேணும்னா கிளறிட்டே இருக்கணும் அப்பப்போ.
சொன்ன மாதிரி தான் நல்லா கிளறணும். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கிடுங்க, ரொம்ப ஒட்டாமல் பார்த்துக்கணும். ஸோ அடிக்கடி கிளறிக்கிட்டே இருங்க. இனிமேல் தான் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கிளறணும் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான். ஸோ ரொம்ப கேப்லாம் விடக்கூடாது. ரெஸ்ட்டு வேணால் ஒரு 30 மினிட்ஸ் 20 மினிட் 30 மினிட்ஸ் இல்லை 30 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் கேப் விட்டுக்கலாம். மற்றபடி உட்காந்து கிளறிட்டே இருங்க. ஸோ எவ்வளோக்குள்ளே இனிமேல் நீங்கள் கிளறீங்களோ அவ்வளோக்குள்ளே வந்து அது நல்ல கன்சிஸ்டன்சி வரும். ஸோ இந்த பதத்தில் வந்து முந்திரி பருப்பு போட்டுடலாம். ஸோ இனிமேல் வந்து நல்லா கிண்டி நல்லா சுண்டின உடனே இறக்கிற வேண்டியது தான். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அல்வா கன்சிஸ்டன்சி நல்லாவே அந்த அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த பதம் தான் நமக்கு தேவை. தெரியுதா உங்களுக்கு? அந்த இது நல்லா எதுலேயுமே பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை பாருங்கள், எவ்வளோ அழகாக தனியாக திக்கணுக்குதுன்னு சொல்லி. சூப்பராக அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. ஸோ என்னமோ வந்து இதை நீங்கள் நல்லா எடுத்து ஒரு சின்ன பாத்திரம் எடுத்து, எந்த பாத்திரத்தில் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தை எடுத்து அதில் கொஞ்சம் நெய்யை தடவி நம்ம வந்து எடுத்து இந்த அல்வாவை வந்து அந்த பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அப்படி அல்வா எவ்வளோ அழகாக விழுது பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அம்சமாக இருக்குது. ஸோ ஸ்பெஷல் கீரை அல்வா ரெடி. ஸோ இதாங்க கீரை அல்வா. நீங்கள் வந்து ஈஸியாக செய்யலாம், ரொம்ப சுவையாக இருக்குது, ரொம்ப நல்லது, குட் ஃபார் ஹெல்த். எல்லோரும் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.